திருக்குறளை முதல்ல பாடமாக்கி பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது வள்ளலார். முதியவர்களை ஒண்ணு சேர்த்து முதியோர் கல்விங்கிற திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது வள்ளலார். எல்லாரும் கோயில், எல்லாரும் கோட்டம், எல்லாரும் தர்மசத்திரம்னு சொன்னப்போ சாப்பாடு போடுற இடத்துக்கு தர்மசாலைனும், கோயில் இருக்கிற இடத்துக்கு சபைனும், ஒரு ஆன்மீக அமைப்புக்கு சங்கம்னு பேர் வச்சு புரட்சி செஞ்சது வள்ளலார். அதை விட ஒரு பெரிய வியப்பு என்னன்னா, துறவிகள் அடுப்பை மூட்டக்கூடாதுன்னு ஒரு விதி இருந்து அவங்களுக்கு சாப்பாடு அவங்க செஞ்சு கூடாது. நீங்க புத்தர் பாத்தீங்கன்னா கையேந்தி தான் உணவு வாங்கி சாப்பிட்டாரு. விவேகானந்தர் பாத்தீங்கன்னா வீடு வீடா தட்டி கையேந்தி தான் உணவு வாங்கி சாப்பிட்டாரு. ஏன்னா துறவினுடைய நெறி அப்படி. நான் இப்ப என்ன இருக்கும் என் கையில, அது எனக்கு இருக்க கூடாது. 5 இட்லி வாங்குறேன், 2 இட்லி சாப்பிட்டேன், 3 இட்லி நான் மத்தியானத்துக்கு வச்சு கூடாது, நான் தூக்கி போட்டுடணும். திரும்ப மத்தியானத்துக்கு நான் திரும்ப பிச்சை எடுக்கணும். ஏன்னா அதுதான் துறவு. நான் எதையுமே எனக்கு சேர்த்து வைக்க மாட்டேங்கிறதான் துறவு. ஆனா இந்த துறவி வரிசையிலேயே அடுப்பை மூட்டி உணவு சமைக்க கூடாதுங்கிற மரபை மாற்றி ஒரு அடுப்பை ஏற்றி ஊருக்கே சோறு போட்ட ஒரு துறவி என்றால் அது வள்ளல் பெருமான் தான். அது புரட்சி தான். எவ்வளவு பெரிய புரட்சி! அதான் ரொம்ப வியந்து சொல்வேன். நெருப்பை கொண்டு இன்னொரு நெருப்பை அணைக்க முடியுமா? அடுப்பின் நெருப்பை கொண்டு வயிற்றின் நெருப்பை அணைக்க